வணக்கம் பவித்ரா. திண்டுக்கல் முதல் குமுளி வரை தேசிய நெடுஞ்சாலை கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்டது. இந்த தேசிய நெடுஞ்சாலையானது இருவழிச்சாலையாக மட்டுமே அமைக்கப்பட்டது. இந்நிலையில் திண்டுக்கல்லிலிருந்து செம்பட்டி வழியாக வத்தலம் கொண்டு செல்லும் லட்சுமிபுரம் என்ற பகுதியில் ஒரு டோல்கேட்டும், அதே போல் தேனி மாவட்டத்தில் சின்னமனூர் பகுதியில் ஒரு டோல்கேட்டும் என 2 டோல்கேட்டுகள் அமைக்கப்பட்டன. திண்டுக்கல் வத்தலவண்டி அருகே உள்ள டோல்கேட் கடந்த சில வருடங்களுக்கு முன்பே திறக்கப்படும் என டோல்கேட் அதிகாரிகள் அறிவித்திருந்தனர். அப்போது இங்குள்ள பட்டியரம்பட்டி, ஐயம்பாளையம் மற்றும் நிலக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி இருவழிச்சாலை முற்றிலுமாக முடிவடையாமல், அதேபோல் தற்போது வரை சாலைகள் முடிவடையவில்லை. மேலும் கொடையரோடு அருகே டோல்கேட் உள்ளது. ஆகவே இந்த டோல்கேட்டும் திறக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அப்போ நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று திடீரென நாளை காலை 8 மணிக்கு டோல்கேட் திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியானது. அதற்கு உரிய நடவடிக்கையும் டோல்கேட் உரிமை அதிகாரிகள் எடுத்தனர். இந்நிலையில் காலை 8 மணிக்கு திறக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் பட்டியம்பட்டி, ஐயம்பாளையம், சித்திரவு, சிங்காரக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பெண்களுடன் டோல்கேட் பகுதிக்கு போராட்டம் நடத்தி, போராட்டத்தின் உச்சகட்டமாக அங்கிருந்த பொருட்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டன. கூண்டுகளில் உள்ள கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டன. அதே போல் பெண்கள் மற்றும் ஆண்கள் அந்த டோல்கேட் பகுதியிலேயே அமர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதன் காரணமாக பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதையடுத்து வத்தலவண்டி காவல்துறையினர் மற்றும் நிலக்கோட்டை துணை காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தை சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றது. ஆனால் பொதுமக்கள் யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை. இதையடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது இந்த டோல்கேட் தற்போது திறக்கப்பட மாட்டாது என்று நாங்கள் டோல்கேட் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், ஆகவே கலந்து செல்லுங்கள் என்று கூறினர். ஆனால் பொதுமக்கள் கூறும்போது நாங்கள் விவசாய பொருட்களை தினந்தோறும் கொண்டு செல்ல வேண்டும், இந்த டோல்கேட் தேவையில்லை. அதே போல இந்த சாலை முற்றிலுமாக முடிவடையாத சாலைக்கு எதற்காக டோல்கேட் அமைக்கிறீர்கள், மீண்டும் திறந்தால் மீண்டும் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என்று கூறி அங்கிருந்து சென்றனர். இதை தொடர்ந்து காலை 7 மணி முதல் தற்போது வரை 3 மணி நேரத்துக்கு மேலாக பதட்டமான சூழ்நிலையும் அதே போல் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்ட நிலை தற்போது அங்கு பரபரப்பான சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருகிறது. பவித்ரா.